2024ல நல்லா போயிட்டுருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மணிமேகலை, புகழ், ஆலியா மான்சா சொல்லிட்டு நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ப்ராடக்ட்ட வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. அது மூலியமா பார்த்தீங்கன்னா, அவங்க நல்லாவே சம்பாரிக்கிறாங்க. ஒருவேளை நீங்களும் அதுமாரி சம்பாரிக்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய Instagram ஃபாலோவர்ஸ ஃபர்ஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது மினிமம் 10,000மாவது நீங்க இன்க்ரீஸ் பண்ணா, உங்களால இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம, நீங்க வந்து டைரக்ட்டா கிளையண்ட்ட போய் தேடணும் அவசியம் கிடையாது. அதுக்கு நீங்க இந்த வெப்சைட்குள்ள வந்தீங்க அப்படின்னாலே, அவங்களே பார்த்தீங்கன்னா நெறைய ரெஃபரல் பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வெப்சைட்ட நம்பலாமா, வேண்டாமா அப்படிங்கிறதுமே சேர்த்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ளைட்டன்ட் அப்படிங்கிற வெப்சைட் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு Instagram இன்ஃப்ளூயன்ஸரா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து எப்படி போய் கிளையன்ட்ட அப்ரோச் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, டைரக்ட்டா இந்த வெப்சைட்ல வந்தீங்க அப்படின்னா, அவங்களே நெறைய கிளையன்ட் ப்ரொஃபைல் குடுப்பாங்க. அந்த கிளையன்ட் ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ட நீங்க வந்து ப்ரமோட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஃபர்ஸ்ட் இதுல வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ சைன் அப் இருக்கு தெரியுமா? அத நீங்க கிளிக் பண்ணிட்டு, உங்களுடைய இமெயில் ஐடிய வச்சு நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டேன். நான் இப்ப உள்ளார போய் காமிக்கிறேன். இப்ப நம்ம உள்ளார வந்தாச்சு. ஸோ இதுல ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு தெரியுமா? அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, வியூ ஆல் இருக்கு தெரியுமா? அத நீங்க கிளிக் பண்ணி உள்ளார போய்க்கோங்க. ஸோ போன பிறகு பார்த்தீங்கன்னா, உங்க லேட்டஸ்ட்டா இருக்கக்கூடிய எல்லா ப்ரமோஷனுமே வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கம்பெனி வந்து அவங்க ப்ராடக்ட்ட ப்ரமோட் பண்றதுக்காக இந்த அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இப்ப வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த மொபைல் ஃபோன வந்து ப்ரமோட் பண்ணணும்னு நெனச்சேன் அப்டின்னா, இத நம்ம கிளிக் பண்ணி உள்ளார போய்க்கலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் குடுத்துருப்பாங்க. அதாவது எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கணும். ஸோ எந்த மாரியான ப்ரமோஷன் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, மினிமம் 30K அதாவது 30,000 ஃபாலோவர்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து Instagramல மட்டும் ப்ரமோட் பண்ணா போதும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நெறைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுமே குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கரெக்ட்டா கிளியரா படிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்டின்னா, இங்க தான் இந்த வெப்சைட்காரன் வந்து ட்விஸ்ட் வச்சிருக்கான். ஓகேவா? ஸோ இது வந்து எதுவுமே ஃப்ரீயா யாருமே குடுக்க மாட்டாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, இந்த மாரி விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல உங்களுடைய Instagram ப்ரொஃபைல் லிங்க் வந்து நீங்க கிளிக் போட்டுக்கிற மாரி இருக்கும். ஓகேவா? சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா, இது ஒர்க் ஆகல. பட் மொபைல் ஆப்ல வந்து இது ஒர்க் ஆகுது. அதேமாரி பார்த்தீங்கன்னா, கேட்டகரில போயிட்டு நீங்க எந்த மாரியான Instagram ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்க? நீங்க வந்து ஆக்டரா வச்சிருக்கீங்களா? இல்ல ஆக்சஸரீஸ் விக்கிற ஆளா வச்சிருக்கீங்களா? இல்ல அப்டின்னா இல்ல ஆட்டோமொபைல்ஸ் நெறைய கேட்டகரி இருக்கு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ப்ளாக் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டன் குடுத்து லொகேஷன் வேணுனா குடுத்துக்கலாம். இல்ல அப்டின்னா நீங்க குடுக்காம கூட இருக்கலாம். பட் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா, எரர் காமிக்குது. பட் இதே நீங்க மொபைல் ஆப்ல பண்ணீங்க அப்டின்னா கரெக்ட்டா இருக்கு. நான் பண்ணி பார்த்தேன். கரெக்ட்டா தான் வருது. பட் இப்ப என்ன பிரச்சனை அப்டின்னா, நீங்க வெறுமனே அப்ளை குடுத்தீங்க அப்டின்னா, உங்களோட அப்ளிகேஷன் போயிடும். பட் உங்களுடைய அப்ளிகேஷன் பார்ப்பானான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க. அங்க தான் பார்த்தீங்கன்னா, இங்க சப்ஸ்கிரிப்ஷன் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கான். ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான நீங்க ஏதாவது ஒரு பிளான் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்டின்னா மட்டும் தான், உங்களுடைய அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்டின்னா, விசிபிளா அவங்களுக்கு போய் சேரும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, நீங்க அதிக கேம்பெயினுமே உங்களால அப்ளை பண்ண முடியும். நீங்க மாசம் $3 கட்டுனீங்க அப்டின்னா, உங்களால 6 கேம்பெயின் வரைக்குமே அப்ளை பண்ண முடியும். ஆனா டைரக்ட் மெசேஜ் பண்ண முடியாது. கிளையன்ட் கூட உங்களால டைரக்ட்டா பேச முடியாது. இதுவே நீங்க $5 மாசம் கட்டுனீங்க அப்டின்னா, நீங்க வந்து 15 கிளையன்ட் கூட டைரக்ட்டா பேசலாம். 15 கேம்பெயினுமே நீங்க அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்க காசு இன்னுமே அதிகமா போறீங்க. அதாவது $19 வரைக்குமே போறீங்க அப்டின்னா, நீங்க வந்து அன்லிமிட்டடா மெசேஜ் அனுப்பிக்கலாம். அன்லிமிட்டடா நீங்க கேம்பெயினுமே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நல்ல ஒரு கான்செப்ட் தான். ஆனா இதில பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதாவது இப்ப 2,00,000 3,00,000 வச்சிருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு முக்கியத்துவம் குடுப்பாங்க. ஒருவேள அந்த அளவுக்கு நீங்க இன்ஃப்ளூயன்சர் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ் இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து ஒரு இந்த $5 பிளான் இல்ல அப்டின்னா, இந்த $9 இருக்கு தெரியுமா? அந்த பிளான் வேணா நீங்க செலக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். பட் இதில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ப்ராப்பரான கம்பெனியா அப்டிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, சும்மா டுபாகூர் கம்பெனிலாம் வந்து ஸ்பான்சர்ஷிப் அப்டிங்கிற பேர்ல ஆட் குடுப்பாங்க. ஸோ அத நீங்க நம்பி உள்ளார போய் அவங்களுக்கு அப்ளை பண்ணி, அவங்களும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே குடுத்துருவாங்க. அதாவது இந்த வீடியோலாம் நீங்க ப்ரமோட் பண்ணுங்க, இந்த ப்ராடக்ட்ட ப்ரமோட் பண்ணுங்கன்னு சொல்லிருவாங்க. ஆனா பேமெண்ட் குடுப்பாங்களா அப்டிங்கிறது டவுட்டு தான். அதனால ஒன்ஸ் நீங்க வந்து ப்ராப்பரான கம்பெனியா, ப்ராப்பரா எல்லாமே அவங்க பண்ணுவாங்களா? ப்ராப்பரா பேமெண்ட் குடுப்பாங்களா? அப்டிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனிக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா, மறக்காம நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே சேர்ந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகைன்.